Hi students, welcome to this session. இந்த செஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது electrostatic potential energy and electrostatic potential due to a positive charge. ஒரு நேர் மின் துகளால் நிலை மின்னழுத்த ஆற்றலையும் நிலை மின்னழுத்தத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஈர்ப்பு அழுத்த ஆற்றல் அல்லது ஈர்ப்பு புல ஆற்றலையும் ஈர்ப்பு புல அழுத்தத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஈர்ப்பு அழுத்தத்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் 11th பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸில் எந்திரவியலில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதை கண்டுபிடிச்சிருக்கோம். நிலை ஆற்றலை கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கே அந்த புவியீர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதே மாதிரி மெக்கானிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கிறப்ப அது எந்திரவியலில் நம்ம நிலையாற்றல் கண்டுபிடிக்கிறப்ப அங்கே புவியீர்ப்பு விசையும் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது. ஆனால் நம்ம கூலும்ஸ் ஃபோர்ஸ் வரும்போது இந்த கூலும் விதி இரண்டு மின் துகள்களுக்கு இடையேயான இந்த ஈர்ப்பியல் விசையாக இருந்தாலும் சரி அல்லது அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருந்தாலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருந்தாலும் இதுவுமே பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எங்கெல்லாம் when we talk about the conservative force அதாவது ஆற்றல் மாற்றா விசையை நம்ம எங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கே அதற்கு தொடர்பான ஆற்றலையும் அழுத்தத்தையும் நம்ம வரையறுக்க முடியும். இப்போ சாதாரண எந்திரவியலில் நம்ம நிலையாற்றலை வரையறுக்கிறோம். அதே போல் கிராவிடேஷனில் ஈர்ப்பியலில் நம்ம ஆற்றலையும் அந்த ஈர்ப்பு அழுத்தத்தையும் வரையறுக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியையும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டிஃபைன் பண்ண முடியும், வரையறுக்க முடியும். அது என்ன கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ஆற்றல் மாற்றா விசைனா என்ன, அதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு இப்போ ரீகேப் பண்ணுறேன். அதாவது நம்ம அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலை, ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது நம்ம ஒரு விசையை செலுத்துகிறோம். we apply force and there is a displacement, so work is done. ஸோ வேலை செய்யப்படுகின்ற வேலை the work done is independent of the path followed. அந்த பாதையை விசை செயல்படக்கூடிய பாதையை சார்ந்திராமல் தொடக்க மற்றும் இறுதி புள்ளிகளை மட்டுமே சார்ந்திருக்குமே. ஆனால் if it depends on the initial and final positions of the path அப்படிங்கிறதா இருந்ததுன்னா that is nothing but conservative force அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஆற்றல் மாறா விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். here also we are going to talk about the same thing. இப்போ இனிஷியலாக இப்போ நம்ம ஒரு ஜென்ரல் டெஃபினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ we don't consider the point charge. நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஒரு நேர்மின் துகள் நம்ம எடுத்துக்கிறோம். இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ஒரு மின்புலத்தை இதை சுற்றிலும் என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது, உருவாக்குகிறது. சரியா? இப்போ நாம் இந்த இடத்துல இது Q ரைட். இங்கே நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சோதனை மின்துகள் எடுத்துக்கிறேன், அதுவும் பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ அது Q ப்ரைம்னு வச்சுக்கிறோம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆறுங்கிற பாயிண்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். தட் மீன்ஸ் கனெக்ட் மீன்ஸ் there is a distance between the two charges. ரெண்டு கடையில் ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ ரெண்டுக்கும் இடையில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும், ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ டெஃபினெட்லி அங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ஜ் Q ப்ரைம் எங்கே வராதுன்னா Qக்கு வராது. நம்ம என்ன பண்ண போகிறோம், we have to apply force. நாம் ஒரு புறவிசையை செலுத்த போகிறோம். புறவிசை செலுத்திய பிறகு அதை நம்ம ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து Pங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு வச்சுக்க. ஸோ இங்கேருந்து இங்கே என்ன பண்ணுறோம், கொண்டு வரோம். அப்போ இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் திஸ் மீன்ஸ் இந்த Q ப்ரைமை நம்ம ஆர்லேருந்து Pக்கு கொண்டு வருவதற்கு நாம் செய்யக்கூடிய அந்த வேலை அதுதான் இங்கே என்ன சொல்கிறோம்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. அதாவது ஈர்ப்பு நிலை மின்னழுத்த ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது. இட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் எ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஏ ஒர்க் டன் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த Q ப்ரைமை இங்கேருந்து இங்கே கொண்டு வரும்போது நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம்னா ஒரு சீரான திசை வேகத்தோடு கொண்டு வர போகிறோம்.
ஸோ இட் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அப்படி கொண்டு வரணும்னா நாம் இதுக்கு ஏற்கனவே ரெண்டுக்கும் இடையில என்ன ஃபோர்ஸ் இருக்குது? கூலும் ஃபோர்ஸ் இருக்குது. இது கூலும் விசை இருக்குது ஏற்கனவே இது ரெண்டுக்கும் நடுவில். நாம் செலுத்தக்கூடிய விசை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், புற விசை. ஸோ நாம் செலுத்தக்கூடிய புற விசை இந்த கூலும் ஃபோர்ஸுக்கு, கூலும் விசைக்கு சமமாகவும் எதிரானதாகவும் இருந்தால் மட்டுமே இந்த பார்ட்டிகிள் Q பிரைம் வந்து என்னவாகும்னா சீரான திசை வேகத்தோடு இது நகரும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து இருக்க போகுது. இப்போ இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா UP மைனஸ் UR அல்லது உப்சிலான் P உப்சிலான் R நீங்கள் படிச்சுங்க. ஸோ உப்சிலான் P மைனஸ் ஏன்னா அந்த எனர்ஜிக்கு வந்து உப்சிலான் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். உப்சிலான் P மைனஸ் உப்சிலான் R அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா U, ரைட்டா? டெல்டா U. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா செய்யப்பட்ட வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த செய்யப்பட்ட வேலை அப்போ என்னவா இருக்குன்னா இது வந்து ஒரு கண்டினியூவஸாக நாம் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால இதை இன்டகிரேஷன் மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரல் R2P என்ன வரும்? நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு இன்ட்டு dr வெக்டர் F இன்ட்டு இதுதான் dr வெக்டர். ஸோ திஸ் இஸ் த dr வெக்டர். ஓகே, now this force vector F is equal to என்ன வரும் அப்படின்னு சொன்னால் மைனஸ் Q prime E. ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னா மின்புல விசைக்கு எதிராக இந்த வேலை செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ therefore this W is equal to integral R2P minus Q prime E vector into dr vector. This is nothing but what? Your delta U. So delta U is equal to அப்போ என்ன வரும் அப்படின்னா இந்த Q prime நீங்கள் வெளியே எடுத்துருங்க, மைனஸ் Q prime வெளியே எடுத்துருங்க, இன்டகிரல் R2P E vector dot dr vectorன்னு சொல்கிறோம். Now ஓரலகு மின்னூட்டத்திற்கான மின்னழுத்த ஆற்றல் எப்படி வரும்? So that you divide on both side by Q prime. அப்போ என்ன வருதுன்னா this quantity delta U by Q prime is equal to minus Q prime integral R2P E vector dot dr vector divided by Q prime. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து இதுக்கப்புறம் வந்து புள்ளி மின்துகளால் ஏற்படக்கூடிய ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்னழுத்தத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. அப்போ Q ப்ரைமை நம்ம இங்கே கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு அப்போ என்ன குவான்டிட்டி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ we are getting this quantity. என்ன கிடைக்குது? delta U by Q prime is equal to minus integral R2P E vector dot dr vector கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு மின்னழுத்த ஆற்றலை குறிக்கக்கூடிய சமன்பாடு. ஸோ திஸ் ஈக்குவேஷன் gives us an information about the electrostatic potential energy between the 2 points. இன்ஃபேக்ட் இதை எப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இந்த குவான்டிட்டி டெல்டா U பை Q prime குவான்டிட்டியை நம்ம என்ன சொல்லலாம்னா டெல்டா Vன்னு சொல்லலாம். அதாவது அந்த P என்ற புள்ளிக்கும் R என்ற புள்ளிக்கும் இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் செய்யப்பட்ட வேலை தான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அப்போ டெல்டா U இஸ் நத்திங் பட் அப்போ என்ன வருது? டெல்டா U இஸ் நத்திங் பட் Q prime டெல்டா V அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ therefore we can also write it as அப்போ நம்ம இங்கே எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா இந்த Vp மைனஸ் VR P என்ற புள்ளிக்கும் R என்ற புள்ளிக்கும் இடையே உள்ள அந்த மின்னழுத்த வேறுபாட்டை நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னால் இன்டகிரல் R2P E வெக்டர் டாட்டு dr வெக்டர் அப்படின்னு எழுத போகிறோம்.
So this is very important expression for us. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு புள்ளியில் என்ன மின்னழுத்த வேறுபாடு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பட் திஸ் இஸ் அ மீனிங்ஃபுல் ஒன். இதுதான் வந்து ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடை கண்டுபிடிக்கிறதா மீனிங்ஃபுல். இருந்தாலும் கூட we are going to define what is the potential at a point. ஒரு புள்ளியில் என்ன மின்னழுத்தம் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃபினிட்டிக்கு எடுத்துகிட்டு போயிடும். அந்த புள்ளி அந்த கியூ பிரைம் இருக்கு இல்லையா, சோதனை மின்துகள், அந்த சோதனை மின்துகள் நம்ம வந்து இன்ஃபினிட்டி முடிவிலா தொலைவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அந்த VR வந்து 0 ஆயிரும். தேர்ஃபோர் அப்போ நம்ம VP என்ன கிடைக்கும்னா, இன்டெக்ரல் இன்ஃபினிட்டி டு P, இன்டெக்ரல் இன்ஃபினிட்டி டு P, you will get E vector, you will get E vector dot dr vector அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் P. இதுதான் வந்து ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் காண்பதற்கான கோவை. Vp is equal to integral infinity to P minus E vector dot dr vector அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் அஸ் டு determine the potential at a point due to the point charge. ஒரு புள்ளி மின்துகளால் ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் காண்பதற்கு இதுதான் மிக 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 முக்கியமான ஒரு சமன்பாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். Some important results we learn from this result. Some important things we infer from the result. என்னென்ன அது அப்படின்னாக்க, இந்த ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய இந்த மின்னழுத்தமானது மூல மின்துகள் Q இருக்கு இல்லையா, அது உருவாக்கக்கூடிய மின்புலத்தை மட்டுமே சார்ந்ததே தவிர Q பிரைமை சார்ந்ததல்ல. Q பிரைம் உருவாக்கக்கூடிய மின்புலத்தை சார்ந்ததல்ல அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த Q பிரைமை நாம் வந்து சீரான திசைவேகத்தோடு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி கொண்டு வரும்போது நாம் செய்யக்கூடிய அந்த வேலை, புறவிசையை கொண்டு நாம் செய்யக்கூடிய அந்த வேலை அந்த சோதனை மின்துகளுக்கு எந்த விதமான இயக்க ஆற்றலையும் கொடுக்கக்கூடாது. அப்போ தான் அது வந்து சீரான திசைவேகத்தை அது பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மின்னழுத்த வேறுபாட்டை அளப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், டெல்டா V வந்து என்ன வருது, டெல்டா U டிவைடட் பை Q பிரைம் வருது. இது ஆற்றலுக்கான அலகு என்ன, ஜூல். இது என்ன, மின்துகளுக்கான அலகு என்ன, கூலும். அப்போ ஜூல் பார் கூலும். அப்போ ஜூல் பார் கூலும் அப்படிங்கிறது தான் இதோடைய அலகு. அதாவது J பார் C அல்லது JC பவர் -1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வேற யூனிட் இருக்கா அப்படின்னா எஸ், வேற ஒரு யூனிட் இருக்குது. அது என்ன யூனிட்னு பார்த்தீங்கன்னா, வோல்ட் அப்படிங்கிற ஒரு மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் சரி, ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் கண்டுபிடிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஃபார் போத் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் வி யூஸ் வோல்ட் ஆஸ் யூனிட். ஏன் சார் வோல்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு ஹானர் தி சயின்டிஸ்ட் அலெக்சாண்ட்ரா வோல்டா அப்படிங்கிறவரை வந்து, ஏன்னா அவர் தான் வந்து மின்கலத்தை கண்டுபிடிச்சவர், அவரை ஹானர் பண்ணுறதுக்காக அந்த அலகை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த கான்செப்டை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு மின்புலத்தில் ஒரு மின்னூட்டத்தை அல்லது ஓரளவு நேர்மின்துகளை ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு நாம் நகர்த்துவதற்கு எவ்வளவு வேலை செய்கிறோமோ புறவிசையை கொண்டு, அதுதான் அங்கே மின்னழுத்த ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது அல்லது அங்கே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டுக்கு அது சமமாக இருக்கிறது. தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு பிரிங் எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் சிம்பிளி எ யூனிட் சார்ஜ் from one point to another point by external force against the electrostatic force of repulsion is stored as electrostatic potential energy and it is also equal to potential difference between the 2 points அப்படிங்கிறதா நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். This is very very important because we are going to use this formula. இந்த வாய்ப்பாடை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நாம் அடுத்த கான்செப்டுக்கு ஒரு புள்ளி மின்துகளால் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற போகிறோம்னா, இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அங்கே டைரெக்டாக வந்து நம்ம வி யூஸ் திஸ் டேர்ம். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள். அநேகமாக நான் வந்து கண்டினியூவஸாக எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஐ டீச் எவ்வரி
சிங்கிள் கான்செப்ட். ஒவ்வொரு கான்செப்டையும் நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு நான் வந்து டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கண்டினியூவஸாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதன் மூலமாக நீங்கள் நிறைய வந்து நீங்கள் கற்றுக்க முடியும் நான் நம்புகிறேன். ஸோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த விஸ்டம் இன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I once again request all my beloved teachers and my beloved students to share and subscribe. So அதுதான் என்னுடைய humble request, and that will be a great encouragement for me to deliver more and more videos. Thank you so much. Keep watching.